திருப்பரங்குன்றத்தில் கற்கிமுகி என்ற பூதம் 999 பேரை பிடித்து ஒரு குகையில் அடைத்து வைத்திருந்தது. 1000வது நபரை பிடித்ததும் அவர்கள் அனைவரையும் ஒரே நேரத்தில் சாப்பிட வேண்டும் என்பது அந்த பூதத்தின் திட்டமாகும். 1000வது நபருக்காக கற்கிமுகி பூதம் காத்து கொண்டிருந்தது. இந்த நிலையில் திருப்பரங்குன்றம் சரவண பொய்கையில் நீராடி சிவனையும் முருகனையும் வழிபடுவதற்காக நக்கீரர் சென்றார். சரவண பொய்கை கரையில் பூஜை செய்வதற்காக அமர்ந்தார். இதை கற்கிமுகி பூதம் பார்த்தது. 1000வது நபராக நக்கீரரை இழுத்து சென்றுவிட வேண்டும் என்று திட்டமிட்டது. நக்கீரர் தனது மனதை ஒருநிலைப்படுத்தி பூஜையை தொடங்கிய போது கற்கிமுகி பூதம் அருகில் உள்ள அரச மரத்தில் இருந்து ஒரு இலையை கீழே விழச் செய்தது. அந்த இலை சரவண பொய்கை குளத்தின் கரையில் விழுந்தது. இலையின் பாதி பகுதி தண்ணீரும் பாதி பகுதி தரையிலுமாக விழுந்திருந்தது. தண்ணீரில் விழுந்த இலை பகுதி மீனாக மாறி சரவண பொய்கைக்குள் செல்ல முயற்சி செய்தது. ஆனால் தரையில் விழுந்த இலையின் மற்றொரு பகுதி பறவையாக மாறி பறந்து செல்ல முயற்சி செய்தது. இரண்டும் ஒன்றை ஒன்று இழுத்தபடி இருந்தன. இந்த காட்சியைக் கண்டதும் நக்கீரர் ஆச்சரியத்தின் உச்சத்துக்கே சென்றார். பூஜையை மறந்து அந்த காட்சியைக் கண்டார். இதனால் சிவபூஜையில் நிந்தனை ஏற்பட்டு குற்றம் நிகழ்ந்தது. இதை காரணம் காட்டி கற்கிமுகி பூதம் நக்கீரரை பிடித்துக் கொண்டு போய் குகைக்குள்ளிருந்த சிறையில் 1000வது நபராக தள்ளியது. 1000 பேரையும் ஒரே நேரத்தில் சாப்பிட முடிவு செய்த அந்த பூதம், எல்லோரும் தயாராக இருங்கள், குளித்துவிட்டு வருகிறேன் என்று சென்றது. குகை சிறையில் இருந்த 999 பேரும் புலவர் நக்கீரரை திட்டி தீர்த்தனர். நீங்கள் பூதத்திடம் பிடிபடாமல் இருந்திருந்தால் நாங்கள் உயிர் தப்பியிருப்போம். இப்போது நாங்கள் பூதத்துக்கு இரையாகப் போகிறோம் என்று புலம்பினார்கள். இதை கேட்டதும் நக்கீரர் அவர்களை ஆறுதல் படுத்தினார். குகை சிறையில் உள்ள அனைவரையும் மீட்க முருகனை அழைக்க முடிவு செய்தார். இதற்காக அவர் மனமுருகி பாடினார். அந்த பாடல்களின் தொகுப்புதான் திருமுருகாற்றுப்படையாகும். திருமுருகாற்றுப்படை பாடி முடித்த பிறகும் நீண்ட நேரமாக முருகப்பெருமான் வரவில்லை. உடனே நக்கீரர் திருச்செந்தூர் முருகனை மனதில் நினைத்து கண்களை மூடி தியானம் செய்தார். படை வீடுகளில் முதன்மை பெற்ற திருச்செந்தூர் முருகா, எங்களை காப்பாற்றவா என்று அழைத்தார். உடனடியாக திருச்செந்தூர் முருகன் அங்கு தனது வேலோடு தோன்றினார். குகை சிறையை உடைத்து நக்கீரர் உள்பட 1000 பேரையும் மீட்கும்படி வேலை அனுப்பினார். முருகனின் அந்த வேல் சிறை கதவை உடைத்து 1000 பேரையும் மீட்டது. அப்பேயாவது நக்கீரர் முருகப்பெருமானிடம், என்னை மீட்க தாமதமாக வந்தது ஏன் என்று கேட்டார். அதற்கு முருகப்பெருமான், நக்கீரா, நீவீர் பாடிய திருமுருகாற்றுப்படையில் கடைசியில் பழமுதிர் சோலை மலை கிழவனே என்று பாடியிருக்கிறாய். கிழவன் எப்படி வேகமாக வர முடியும் என்று கேள்வி எழுப்பினார். இதை கேட்ட நக்கீரர் தமிழ் கடவுள் முருகனை இளைஞனாகவும் பாடினார்.